இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து பல வருஷமா சண்டை நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாவே நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்தாலோ, இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்து நம்ம பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்க என்ன இந்தியா பாகிஸ்தானாடா? ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி தான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே அவ்வளோ போர், அவ்வளோ சண்டை நடந்துட்டு இருக்குங்க. ஆனா பாகிஸ்தானுக்குமே சண்டை நடந்துட்டு இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டும் சண்டை இல்லைங்க. பாகிஸ்தானுக்குமே பல வருஷமா சண்டை நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான்னாவே போர் தானங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடினா கூட ஒரு போர் நடக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பாகிஸ்தான்ல இருக்கிற பாதி ஏரியா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுங்களா? உண்மை என்ன அப்படின்னா பாகிஸ்தானை ரெண்டா பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தானுடைய ஏரியாவை ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா பாதி ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்பத்துல இருந்தே இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இருந்திருக்கிறாங்க. அதை விட ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்க இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. இப்பவும் திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் வேணும், ஐநாவுடைய சப்போர்ட், அதாவது யுஎன்ஓடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் சண்டை. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க இந்தியாவுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பாகிஸ்தானியவே தாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ புது புது கம்பி கட்டுற கதை மாதிரி தானே இருக்குங்க. ஆனா இது புது கதை கிடையாதுங்க, ரொம்பவே பழைய கதை தான். சோ இது பழைய கதைன்னு சொல்லியாச்சு. ஆனா இப்ப ஏன் நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஆக்சுவலி ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருந்தப்போ இந்தியா மட்டும் பாகிஸ்தானை தாக்கலைங்க. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களே பாகிஸ்தான்ல இருந்தவங்களே தாக்கிக்கிட்டாங்க. முக்கியமா பாகிஸ்தானுடைய ஆர்மியை தாக்கி இருக்கிறாங்க. சோ என்ன காரணத்துக்காக இந்த தாக்குதல் வந்து நடத்தி இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பாகிஸ்தான் கண்ட்ரியோட டோட்டல் லேண்ட் ஏரியாவை மேஜரா 4 பார்ட்டா நம்ம பிரிக்கலாங்க. பஞ்சாப், சித், கைபர், பலுச்சிஸ்தான். ஆக்சுவலி பலுச்சிஸ்தான் மட்டும் 44% லேண்ட் ஏரியா கொண்டதுங்க. அதாவது 4 பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50%. வெறும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் 50%. ஆனா பாப்புலேஷன்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெறும் 6% பாப்புலேஷன் இந்த பலுச்சிஸ்தான்ல இருக்கிறாங்க. 1.5 கோடி மக்கள் மட்டுமே இந்த பலுச்சிஸ்தான்ல இருக்கிறாங்க. அதாவது 44% லேண்ட் ஏரியா உள்ள ஒரு ஏரியால வெறும் 6% பாப்புலேஷன் மட்டும் தாங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலி 1948ல இருந்தே பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானுக்கும் டோட்டலா செட் ஆகலைங்க. அப்பையில இருந்தே பலுச்சிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம், அப்படி இல்லைனாலும் எங்களை தனியா விட்டுருங்க, நாங்க உங்க கூட சேரல, அதாவது நாங்க பாகிஸ்தான் கூட சேர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பையில இருந்தே பாகிஸ்தானுக்கு எதிராக பலுச்சிஸ்தான் பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. பாகிஸ்தானோட கண்ட்ரியில அதிக மண் வளம் இருக்கிற ஏரியா அப்படின்னா அது பலுச்சிஸ்தான் தாங்க. பலுச்சிஸ்தான்ல நிறைய மினரல்ஸ் இருக்கு, நிறைய கேஸ் இருக்கு, நிறைய கோல்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த வளங்கள்லாம் எடுத்து ரெவென்யூவா மாத்தி அந்த ரெவென்யூவை பலுச்சிஸ்தானுக்கு செலவு பண்ணாம கராச்சி, இஸ்லாமாபாத்னு சொல்லிட்டு ஒரு சில சிட்டிஸ் மட்டும் செலவு பண்ணிருக்காங்க. சோ அப்ப இருந்தே பலுச்சிஸ்தானுக்கு பாகிஸ்தானை பிடிக்கல. அது இல்லாம நிறைய ரீசன்ஸ் வந்து பாகிஸ்தானை பிடிக்காததுக்கு இருக்குங்க. இவங்க மட்டும் பலுச்சிஸ்தானுடைய, அதாவது பாகிஸ்தான் மட்டும் பலுச்சிஸ்தானுடைய மண்வளத்தை திருடலைங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சைனா கூட ஒப்பந்தம் போட்டு பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மினரல்ஸை அவங்களும் எடுத்திருக்கிறாங்க. பலுச்சிஸ்தான்ல கிடைக்கக்கூடிய மினரல்ஸ், கேஸ், கோல்டு மட்டும் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் முக்கியம் இல்லைங்க. பலுச்சிஸ்தான் ஏரியாவே முக்கியங்க. எதனால அப்படின்னா, சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்குமே பலுச்சிஸ்தான் தான் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுதுங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் அரேபியன் சீல வந்து பாத்தீங்க அப்படின்னா பலுச்சிஸ்தானுடைய ஏரியா, கோஸ்ட் லைனுடைய ஏரியா 750 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய கோடார் அப்படின்ற ஹார்பர் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் பிளே பண்ணுதுங்க. முக்கியமா பலுச்சிஸ்தானை ஒட்டி தான் ஈரானும் இருக்கு, ஆப்கானிஸ்தானும் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, பலுச்சிஸ்தானுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. பலுச்சிஸ்தானை ஒரு ரோடு டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா பலுச்சிஸ்தானை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பலுச்சிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க வளத்தை நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சைனாக்கு எதிராகவும் சொல்றாங்க. எங்களுடைய வழியையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி, நாங்க பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரியிறதுதான். சோ பலுச்சிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நாங்க பாகிஸ்தானுடைய நாடு கிடையாது, நாங்க ஒரு தனி நாடு, ரிபப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறிவிச்சுக்கிறாங்க. பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடு, எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தான்ல இருக்கிறவங்க 2 டைப்பா வந்து போராட்டம் நடத்துறாங்க. 2 பேருடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கம். ஒருத்தங்க வன்முறையை தூண்டி தாக்குதல் நடத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க அகிம்சை வழியில பொறுமையா வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த பொறுமையா அகிம்சையா நடத்துறவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஆர்மிஸ் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. முக்கியமா
பலுசிஸ்தான் தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் பொறுமையா குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியையும் அவங்களையும் கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பலுசிஸ்தானுடைய ஒரு கார் ரேசர் பலுசிஸ்தானை தனி நாடா அறிவிங்க அப்படின்னு சொல்லி எதிரா போராடினதுக்காக அவரை கொன்னுட்டானுங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி. பலுசிஸ்தானை தனி நாடா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அவங்களுடைய பவரை காமிக்க ரீசெண்டா நிறைய தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. யார் மேல அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஆர்மிஸ் மேல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி சீன் எல்லாம் வந்து நம்ம ஒரு படத்துல தான் பார்க்க முடியும். பாகிஸ்தானுடைய ஆர்மி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்க டிராவல் பண்ண ஒட்டுமொத்த ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணிருக்காங்க கிளர்ச்சியாளர்கள். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 51 இடத்துல 71 தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடத்துறது யார்? இந்த கிளர்ச்சியாளர்களுடைய பேர் என்ன அப்படின்னா பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் BLA பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி பீப்புள பயங்கரமா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பவரை வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா மே 3ஆம் தேதி மேங்கோஸ்டர் அப்படின்ற ஒரு சிட்டியை பாகிஸ்தானுடைய ஆர்மி கண்ட்ரோல்ல இருந்து BLA கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா நடத்திட்டு இருந்தப்போ, அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்தப்போ இந்த பலுசிஸ்தானுடைய லிபரேஷன் ஆர்மியுமே பாகிஸ்தானுடைய ஆர்மி மேல தாக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பாகிஸ்தான் இந்த பக்கம் இருந்து இந்தியாவும் தாக்குதல் பண்றாங்க, இந்த பக்கம் இருந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுசிஸ்தானும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பலுசிஸ்தான் தாங்க. பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜியாகிரபி, ஜியாலஜி, அதாவது அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் தான் மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம அங்க யூஸ் பண்ணக்கூடிய வே ஒரு முக்கியமான காரணங்க. இப்போ பலுசிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சைனா போடக்கூடிய வேவை டெமாலிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஒரு ரோடே பாகிஸ்தான் போடுறாங்க இல்ல வந்து சைனா போடுறாங்க அப்படின்னா அந்த ரோட டெமாலிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, இடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் இடையே அந்த நட்புறவு வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகட்டும், பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆகட்டும் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரிபப்ளிக் ஆஃப் பலுசிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தனி நாடா அறிவிக்கணும், பாகிஸ்தான் கிட்ட இருந்து எங்களை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு UN கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியால பலுசிஸ்தானுக்கான எம்பசியை தனியா ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பலுசிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களை தனி நாடா அறிவிச்சிட்டீங்க அப்படின்னா தனி நாடு, தனி கொள்கை, தனி கொடியை வச்சு நாங்க இந்தியா மாதிரி ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கக்கூடிய கண்ட்ரி மாதிரி ஃபாலோ பண்ணி நாங்க ஒரு நல்ல நாடா முன்னேற்றுவோம். பாகிஸ்தான் மாதிரி நாங்க இருக்க மாட்டோம். எல்லா மதத்துக்கும் வழிபடுறதுக்கு நாங்க வந்து அனுமதி கொடுப்போம். முக்கியமா பெண்களுக்கு வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணியும் இந்தியா என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாடை மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய லிபரேஷன் ஆர்மியும் பொதுமக்களும் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. கர்மா இஸ் பூம்ரங், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்தியாவுடைய காஷ்மீர் பகுதியை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து டெரரிசம் காமிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பாகிஸ்தானுடைய 44% உடைய லேண்ட் உள்ள ஒரு ஏரியா பலுசிஸ்தான் அப்படின்றது பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து இனியாச்சு திருந்தி வாழுங்க பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஆல்ரெடி அழிவு பாதை நோக்கி தாங்க போயிட்டு இருந்தாங்க. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தான் டோட்டலா அழிய போகுதுங்க. முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது பாகிஸ்தானுக்கு அனுப்பக்கூடிய தண்ணி மேஜர் பார்ட் தண்ணியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். இதனால அவங்களுடைய அக்ரிகல்ச்சர், எக்கனாமி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்படைய போகுது. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூர் என்ற பேர்ல நாம நிறைய தாக்குதல் ஆர்மி மேல, அதாவது பாகிஸ்தானுடைய ஆர்மி மேல நம்ம தாக்குதல் நடத்திருக்கிறோம். பாகிஸ்தானுடைய டெரரிஸ்ட்களை அழிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உள்ள பாகிஸ்தானுக்கு உள்ளே இந்த பலுசிஸ்தான் இஷ்யூனால அவங்கனால வந்து தாக்கு பிடிக்க முடியல. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் பார்டர் கண்ட்ரியான ஆப்கானிஸ்தானும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க.